வெரி ஸ்ட்ராங், வெரி டார்க், கெட்ட பையன் தானே. ஒரே ஒரு கேரக்டர் பற்றி தான் நான் பேச முடியும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரம். அந்த டயலாக் பேசும்போது இது ஒரு இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக் டயலாக் ஆகும்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாரும் என்னோட ரோல்ஸை பார்த்து என்ன சாக்லேட் பாய்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டார்க் கேரக்டர்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு சாக்லேட் ஒரு மெட்டஃபோராக யூஸ் பண்ணி என்னோட கேரக்டர்ஸ் பற்றி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃப்ரம் சாக்லேட் பாய் டு டார்க் சாக்லேட் பாய். ஃபர்ஸ்ட் சாக்லேட், ஓகே. குட் ஃப்ளேவர், வெரி ஸ்வீட். இந்த சாக்லேட்டில் வந்து அலை பாயுதே கார்த்திக் ஒளிஞ்சிருக்கான். அவன் இதை சிம்பிள் காய், நல்லா எதிர்த்து பேசுவான், ஆனால் ரொம்ப அன்போடையும் இருப்பான். ஐ திங்க் அலை பாயுதே மாதிரி ஒரு காதல் கதை ரொம்ப நாளுக்கு வந்தது கிடையாது. அதில் ஒரு டயலாக் இருக்குது which has become very famous. நான் உன்னை விரும்பல, உன் மேலே ஆசைப்படல, நீ அழகாக இருக்குன்னு கூட நினைக்கலாம், நான் அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிசி சார் என்ன பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. வண்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்புறம் நீ ஒரு லைனில் ஓடணும், நீ ஓடும்போது அந்த லைனில் ஃபுல்லாக எனக்கு தெரியணும், அதனால அந்த லைன் கரெக்டாக பார்த்து ஓடு அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால அந்த டயலாக் பேசும்போது அந்த லைன் பற்றி தான் நான் வச்சுட்டு இருக்கேன். ஐயோ, இந்த டயலாக் முடிச்சு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும், அப்புறம் நான் ஓடணும், கரெக்டாக ஓடலைன்னா ஆங்கிள் மேட்ச் ஆகாது, மறுபடியும் ட்ரெயினை திருப்பி கொண்டு வருவாங்க, அப்புறம் கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த டயலாக் பேசும்போது இது ஒரு இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக் டயலாக் ஆகும்னு நான் யோசிக்கவே இல்லை. நேர லைனில் ஓடுற மாதிரி அப்படின்னு தான் எங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த லைனை முடிச்சுட்டு அப்படியே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. அந்த புக்கை ஷாலினிட்டு கொடுத்துட்டு சக்திட்டு கொடுத்துட்டு அதே லைனில் பார்த்து ஓடி அப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு நான் நின்னேன். நான் படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது இவ்வளோ பெரிய ஃபேமஸ் லைன் ஆகும் அப்படிங்கிறத நான் நினைக்கல. அப்படின்னா எனக்கு அது தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கான்ஷியஸாக ஆகிருப்பேனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஓகே, ரெண்டாவது சாக்லேட் கிறிஸ்பியாக இருக்கு, ஸ்லைட்லி ஸ்ட்ராங் சாக்லேட் ஃப்ளேவர். அவ்வளோ திதிப்பு கிடையாது, ஆனால் ஒரு சின்சியர் சாக்லேட் டேஸ்ட். சின்சியர் லைக் இன் மை கேரக்டர் அஜய் ராத்தோட் இன் ரங் தே பசந்தி. எல்லா வகையிலையும் ஒரு நல்ல பையன், நல்ல பாய் ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்டு, நல்ல பேட்ரியாட், நாட்டை பற்றி யோசிக்கிறவன். நான் டைரக்டர் சொன்னேன், ராகேஷ் மைராட்ட சொன்னேன், இது பாருங்க, இந்த ஒரு கதாபாத்திரம் குவாலிட்டி காட்டுறதுக்கு ஒரு படம் வேணுங்க. வேடிக்கை என்னன்னா, இந்த படத்தில் எனக்கு 8-9 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறம் நான் ராகேஷ் மைராட்ட சொன்னேன், சரி ஒன்று பண்ணலாம். இந்த படம் முடியும் போது இந்த படத்தில் என்னோட கதாபாத்திரம் சாகும்போது அவங்க ஃப்ளைட் லெஃப்டினன்ட் அஜய் ராத்தோட் சாவல, மேடி தான் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஃபீலிங் வரணும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, சரி இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, நான் இயல்பாக எப்படி நடிக்கிறேனோ அப்படியே நடிச்சிட்டு போகிறேன். ஸோ அதில் அந்த நேச்சுரல்னஸ் வந்துடும். ஸோ மேபி தட் வில் ஒர்க். அவர் சரி நீ பண்ணுறது பண்ணு அப்படின்னாரு. ஸோ இந்த என்டையர் மூவி ஒவ்வொரு சீனையும் நான் எப்படி மாதவனா எப்படி பண்ணுவேனோ அப்படி தான் அந்த எல்லா சீனையும் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் சம்ஹவ் இட் ஒர்க்ட். அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. ஆனால் கூட அந்த கதாபாத்திரத்தை யாரும் மறக்கலை. ஓகே, சாக்லேட் நம்பர் 3 பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது. டேஸ்ட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பிட்டர், கொஞ்சம் ஸ்வீட். ஒரே ஒரு கேரக்டர் பற்றி தான் நான் பேச முடியும். மின்னலையில் இருக்கிற ராஜேஷ். நான் பண்ணுற ஒவ்வொரு கதாபாத்திரத்துலேயும் மாதவனோட ஒரு செயல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது ரியலாக மாறும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு இவன் மேலே பயங்கர காதல் வந்துடுது. அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது அப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவனுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஃபிசிக்கல் ஆகிறதுக்கு, கிஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்கிது. அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாக தெரிஞ்சாலும் அந்த மோமெண்ட்டில் அவன் பின் வாங்கிடுவான். இதுக்கு மேலே நான் போனேன்னா நான் ஒரு கெட்டவனாக மாறிடுவேன், ஒரு பேட் கேரக்டராக மாறிடுவேன், ஒரு தப்பான மனுஷனாக மாறிடுவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த ஸ்டேட்டில் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் ஒரு நேர்மையாக வெளியே போனது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. I thought that was very correct. I think the integrity that Rajesh had was one of my favorite parts of the film. Chocolate number 4. Here goes. Sharp taste. It's a strong exterior and a soft interior. I know who it is, right? This chocolate reminds me of one of my favorite characters, which is in the film Run, Shiva. இந்த படத்தில் நான் ஒரு சாக்லேட் பாய்லேருந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறினேன். யாருமே எதிர்பார்க்கல. மோஸ்ட்லி சாக்லேட் பாய் தான் அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் கதை சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு டயத்தில் அவர் சொல்லுவார் என்கிட்ட, எனக்கு இது அந்த குரல் அண்ட் அவர் சொன்ன விதம் இப்போ கூட ஞாபகம் இருக்குது.
அவன் வந்து ஓடி வர்றான், அந்த ஷட்டரை மூடுறான். ஆனால் அவன் ஷட்டருக்கு இந்த பக்கம் நிற்கிறான். சார் ஏன்னா இந்த பக்கமா ஷட்டர் மூடிட்டு ஓடலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இந்த பக்கம் நிற்கிறான். அப்புறம் அப்படியே வந்து பேண்ட்டில் கை தைக்கிறான் சார். அப்புறம் அவங்க வராங்க, அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் வராங்க. மொத்தம் முன்னாடி வரான் கை தூக்கி அடிக்கலான்ட்டு. அப்போ வந்து இவரை இன்னும் ஒரே அடிப்பார். அதான் அவர் சொன்னார், சொன்ன விதமே அப்படி தான் அப்படின்னு. அவன் வந்து செத்த பள்ளி மாதிரி கீழே வருவான் சார் அப்படின்னு அவர் செத்த பள்ளி மாதிரியா அவர் சொன்ன அந்த விதத்தில் அப்படியே என் கண் முன்னாடி இந்த காட்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ தாட் ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு இதோட பெட்டர் பிகினிங் இருக்க முடியாது. ஸோ சார் இந்த படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஸோ சடன்லி மேடி பிகேம் an ஆக்ஷன் ஹீரோ. And chocolate number 5. It's getting darker. It's getting harder. No. இதில் திதிப்பு கம்மி, பிட்டர்னஸ் ஜாஸ்தி, ஃப்ளேவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் ஆயுதத்தில் வர இன்பா, அதுவும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணுவேன்னு நானே நினைக்கல. மணி சார் வந்து இந்த கதை என்கிட்ட சொல்லும்போது சித்தார்த்தோட ரோல் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து இல்லை சார் அது நான் நிறைய வாட்டி லவர் பாயாக பண்ணிட்டேன், போர் அடிக்குது, சார் எனக்கு இன்பாவோட ரோல் கொடுங்க அப்படின்னு. அப்போ நான் பார்க்குறதுக்கு அவ்வளோவா பயங்கரமாகவும் இல்லை, இன்னும் ஐ லுக் லைக் அ சாக்லேட் பாய். அவர் சொன்னார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, சார் ப்ளீஸ் ஒரு மாதம் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. இல்லை இஃப் இட் இஸ் தேர் ஐ வில் கிவ் இட் யூ, ஐ வில் மீட் யூ அப்படின்ட்டு எதுவுமே நிச்சயமாக சொல்லாமல் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் அவர் விட்டார். அங்கேருந்து கிளம்பணும் தான் நேராக வீட்டுக்கு போனேன், மொட்டை அடிச்சிட்டேன், அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணேன். நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மணி சாரை பார்க்கும்போது அவரால் நம்ப முடியல. அவரோட கன்ஃபியூஷனை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அந்த சிரிப்பு பார்த்து அவர் உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. மேடி அப்படின்னாரு. உள்ளே உட்கார வச்சு நான் பேசிட்டே இருக்கேன், அவர் என்னை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் என்பாட ரோல் எனக்கு கொடுத்துட்டு அன்னிலேருந்து நான் முடிவு பண்ணேன், அவன் வந்து வயலன்ஸ் பண்ணும்போதோ இல்லை ஒருத்தனை சாவடிக்கும் போதோ அது அவனோட தொழில். அதை பண்ணும்போது எஃபர்ட் தெரியணுமே தவிர கோவம் தெரியக்கூடாது, ஆத்திரம் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்டில் அந்த மேட்டரை வச்சுக்கிட்டு தான் நான் இன்பாங்கிற ரோலை பண்ணேன். அண்ட் இட் பிகேம் an unforgettable film in my life. Now for the second last, chocolate. This one. It's dark. இதில் கோகோவோட இமேஜ் போட்டிருக்கு. Let's take it bite. பிட்டர் கிட்ட போயிட்டுருக்கு இப்போது. திதிப்பு கம்மி, காரசாரன்னு சொல்ல முடியாது. But this is bitter. This is getting close to bitter. Sort of like a negative character, like not just negative, but strong. நம்ம இன்ஸ்பெக்டர் விக்ரம் மாதிரி in விக்ரம் வேதா, பாதி கருப்பு பாதி வெள்ளை. விக்ரம் வேதாவில் விக்ரம் என்ன ஃபீல் பண்ணுவான்னா, அவன் வந்து நேர்மையாக இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அவன் சொல்கிறதா ரைட்டு, சட்டப்படி செய்கிறதெல்லாம் நியாயம்தான். அதே சமயத்தில் நெகட்டிவாக இருக்கிற வேதாவோட கேரக்டர் பார்த்து இவன் வந்து உயிரோடு இருந்தானே, உயிரோடு இல்லாமல் இருந்தானே, இந்த மாதிரி ஆளுங்களாம் உடனடியாக சுட்டணும்னு நினைக்கிற மனுஷன் அவங்ககிட்ட இருக்கிற நியாயத்தை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு கதை முடியும் போது பாதி கருப்பு பாதி வெள்ளையாக மாறி அவன் யாருன்னே தெரியாமல், அதே சமயத்தில் அவன் யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணாமல் அவனோட கன்விக்ஷன்ஸ் எப்படி மாறுதுங்கிறது அந்த படம். ஸோ அது வந்து அந்த மாற்றங்கள் எப்படி இந்த படத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது ஒவ்வொரு சீனாக பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை சட்டை வந்து மாறி சட்டையோட கலரே மாறும் அப்படிங்கிறது வந்து அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் விஜய் சேதுபதி வந்து நெகட்டிவாக ஒரு வில்லனோட இன்ட்ரடக்ஷன் வாங்கி கூட கடைசியில் எப்படி ஹீரோ மாதிரி மாறுறாங்கிறது ஒரு புது விதமான ஸ்டோரி டெல்லிங் நான் நினச்சேன். ஒரு அணில் கடிச்சு வச்ச மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு வச்சு இப்போ கடைசியாக இருக்கிற கடைசி சாக்லேட், த டார்க்கஸ்ட் ஒன். வெரி ஸ்ட்ராங், வெரி பிளாக், வெரி டார்க். கெட்ட பையன் தானே, ஒரே ஒரு கேரக்டர் தான், ஷதான். அந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ வந்து அஜய் தேவ்கன். ஸோ ஒரு பெரிய ஹீரோ கிட்ட நம்ம வேலை செய்யும்போது எந்த அளவுக்கு நம்ம போகலாம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ முதல் நாள் சீன் பண்ணும்போது நான் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ரொம்ப தனாவட்டா, ரொம்ப அவமரியாதையாக அந்த கேரக்டரை ப்ளே பண்ணும்போது அவர் வந்து உடனடியாக ஓகே அப்படின்ட்டாங்க, அந்த படத்தை ஓகேன்ட்டாங்க, ஷார்ட் ஓகேன்ட்டாரு. சீன் முடிஞ்சப்பறம் நான் போய் அஜய் சார்ட்ட சொன்னேன், சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நான் வந்து இது பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இந்த அளவுக்கு போட்டுமா இல்லை எவ்வளோ கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நீ இதோட மேலே போ, இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணும் அது பண்ணி பயங்கரமாக பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர். 30 நாள் ஷூட்டிங் முடித்தோம். நான் அப்படியே எனக்குள்ளே இருக்கிற அந்த டார்க் சாக்லேட் மேட்டர்லாம் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே குட்டி தீத்துட்டேன். அண்ட் பயங்கரமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டேன். நான் படம் பார்த்தவங்களுக்கு புரியும். கடைசியில் ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக அடைஞ்சது. 25 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தப்பறம் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் கற்றுக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ ஹோப் ஐ கேன் பி த சேம் கைண்ட் ஆஃப் co-star ஃபார் மை ஜூனியர்ஸ். ஸோ 7 சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சாச்சு, சுகர் லெவல் ஏறியாச்சு, இப்போ நல்லா தூக்கம் வரப்போகுது. பட் நான் எதுக்கு வந்தேன்னா என்னோட அடுத்த படத்தை பற்றி பேச. டெஸ்ட், இந்த படத்தில் என்னோட கதாபாத்திரம் அதே மாதிரி
ஆக்சுவலி அதை பற்றி நான் சொல்லணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன். எல்லாரும் எவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருக்காங்க, எவ்வளோ நல்ல படம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்த அப்புறம் தான் நான் ஏன் இப்போ அதில் ஒன்றும் சொல்ல முடியலை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பட் இது நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது, கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஐ திங்க் யூ வில் பி வெரி வெரி ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட்.